இதையே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க அங்க அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஒரு இடத்தை குறிப்பிச்சு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றது அப்படிங்கறத இன்னைக்கு பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்து மார்கஹா. மார்கஹா அப்படின்னா ஜஸ்ட் ரோடு. மார்கே அப்படின்னா ரோட்டில் அப்படின்னு அர்த்தம். வாகனம் குத்திர அஸ்தி. வாகனம் மார்கே அஸ்தி. பாலகா குத்திர அஸ்தி. அந்த சிறுவன் எங்க இருக்கிறான்? பாலகா மார்கே அஸ்தி. நமஸ்காரா. எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி ஒரு தெரிஞ்ச டாபிக் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து இங்கே அங்கே எங்கேன்னு சொல்லி ஒரு டாபிக் பார்த்தோம். ஸோ இதுக்கு ஈக்குவலண்டான வேர்ட்ஸ்னா அத்திர தத்திர குத்திர அப்படின்னு பார்த்தோம். இங்கே அங்கே எங்கே. அத்திர ஜலம் அத்திர அஸ்தி, ஜலம் தத்திர அஸ்தி, ஜலம் குத்திர அஸ்தி. ஜலம் குத்திர அஸ்தி, தண்ணி எங்க இருக்கு? அதுக்கு ஆன்சர் வந்து இங்க இருக்கு இல்ல அங்க இருக்குன்னு சொல்லி சொன்னோம். ஸோ காக்கா ஜலம் இச்சதி, காக்கா அத்திர பஷ்யதி, காக்கா தத்திர பஷ்யத்தின்னு சொல்லி எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ பொதுவா வந்து எங்கன்னு கேட்கறதுக்கு குத்திர, அதுக்கு ஆன்சர் வந்து இங்க இல்ல அங்க, அது அத்திர இல்ல தத்திர யூஸ் பண்ணி எப்படி சொல்றதுன்னு சொல்லி பார்த்தோம். இதையே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க அங்க அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஒரு இடத்தை குறிப்பிச்சு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றது அப்படிங்கறத இன்னைக்கு பார்ப்போம். ஸோ கொஸ்டின் வந்து அதேதான். குத்திர அப்படின்னா இங்கே, ஆனா அந்த ஆன்சர் வந்து இங்க இல்ல அங்கேன்னு சொல்லாம அந்த ஒரு ஏதாவது ஒரு இடத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல அப்படின்னு நம்ம எப்படி சொல்றது. எக்ஸாம்பிள் வந்து மார்கஹா இருக்கு. மார்கஹா ரோடு, சஹா மார்கஹா அது ரோடு. ஸோ ரோட்ல ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கிட்டா வாகனம் அஸ்தி. ஸோ வாகனம் குத்திர அஸ்தி? வாகனம் மார்கே அஸ்தி. ஆக்சுவலா அந்த வேர்டு வந்து மார்கஹா, ஆனா அந்த அந்த இடத்தில் அந்த இல்லுங்க எப்படி சேர்க்கும் பொழுது ஏவா மாறிடும். மார்கஹா அப்படிங்கிறது மார்கே அப்படின்னு மாறிடும். மார்கஹா அப்படின்னா ஜஸ்ட் ரோடு. மார்கே அப்படின்னா ரோட்டில் அப்படின்னு அர்த்தம். சோ வாகனம் குத்திர அஸ்தி? வாகனம் மார்கே அஸ்தி. பாலகா குத்திர அஸ்தி? அந்த சிறுவன் எங்க இருக்கிறான்? பாலகா மார்கே அஸ்தி. பையன் ரோட்ல இருக்கான். ராமஹா குத்திர திஷ்டதி? ராமஹா திஷ்டதி, ராமன் நின்று கொண்டிருக்கிறான். ராமஹா குத்திர திஷ்டதி? ராமன் எங்கே நின்று கொண்டிருக்கிறான்? ராமஹா மார்கே திஷ்டதி, அவன் ரோட்ல நின்றுட்டு இருக்கான். இதே மாதிரி மற்ற வார்த்தைகள், ஆண் பாலினத்தை சார்ந்த மற்ற எல்லா வார்த்தைகளுக்கும் மார்கேங்கிற மாதிரி ஏவல தான் முடியும். எக்ஸாம்பிள் தேவாலயா, கோவில். தேவாலயா, கோவிலில் அப்படிங்கிறதுக்கு தேவாலயே. சோ தேவாலயே பக்தஹா அஸ்தி. பக்தஹா குத்திர அஸ்தி? பக்தன் எங்கே இருக்கிறான்? பக்தஹா தேவாலயே அஸ்தி, அவன் கோயிலில் இருக்கிறான். நர்த்தகா, நாட்டியம் ஆடுபவன் ஆடுபவர். நர்த்தகா குத்திர அஸ்தி? நர்த்தகா தேவாலயே அஸ்தி, நடனம் ஆடுபவர் கோவிலில் இருக்கிறார். அர்ச்சகா, அர்ச்சகா குத்திர அஸ்தி? அர்ச்சகா தேவாலயே அஸ்தி. ஓகேவா? இது மாதிரி ஆண் பாலினத்தை சார்ந்த எல்லா வார்த்தைகளுக்கும் ஏன் தான் முடியும். ஏன் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த இடத்தில் இல்லு, நம்ம தமிழ்ல இல்லு எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரிதான் இங்க வரும். அடுத்து பெண் பாலினத்தை சார்ந்த வார்த்தைகளா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம்பிள் வாட்டிகா அப்படின்னு எடுத்துக்கிட்டா. சோ விருக்ஷா அஸ்தி? விருக்ஷா குத்திர அஸ்தி? விருக்ஷா வாட்டிகாயாம் அஸ்தி. சோ வாட்டிகா அஸ்தி, தோட்டம் இருக்கு. சோ வாட்டிகா அப்படின்னா தோட்டம், வாட்டிகாயாம் அப்படின்னா தோட்டத்தில். சோ விருக்ஷா குத்திர அஸ்தி? விருக்ஷா வாட்டிகாயாம் அஸ்தி. பாலஹா குத்திர கிரீடதி? சிறுவன் எங்கே விளையாடுகிறான்? பாலஹா வாட்டிகாயாம் கிரீடதி, அவன் தோட்டத்தில் விளையாடுகிறான் இல்ல சின்ன பார்க்ல விளையாடுகிறான். சஸ்யம் குத்திர அஸ்தி? செடி எங்க இருக்கு? சஸ்யம் வாட்டிகாயாம் அஸ்தி.
आसन्दः अस्ति आसन्दः कुत्र अस्ति आसन्दः वाटिकायाम् अस्ति தோட்டத்துல சேர் இருக்கு. இது மாதிரி வாட்டிகாயாம் பத்திரம் அஸ்தி, வாட்டிகாயாம் விருக்ஷः अस्ति, வாட்டிகாயாம் பாலः अस्ति, வாட்டிகாயாம் மாதா अस्ति, வாட்டிகாயாம் புத்ரி अस्ति, புத்திரः अस्ति. இது மாதிரி எல்லா இடத்துலயும் நம்ம வாட்டிகாய பெண்பாலினத்தை சார்ந்த வார்த்தையா இருந்தா யாம் அப்படின்னு ஆட் பண்ணோம்னா அதில் அப்படின்னு அர்த்தமாயிடும். வாட்டிகா தோட்டம், வாட்டிகாயாம் தோட்டத்தில். அதுக்கப்புறம் ஈல வந்தாலும் யாம் அது ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா அந்த ஈல வந்தா ஈய மட்டும் எடுத்தது எப்படி நம்ம நத்யாஹா சொன்னோமோ அதே மாதிரி நத்யாம் அப்படின்னு வரும். சோ நதி அப்படின்னா ஆறு, நதி. நத்யாம் ஆற்றில் இல்ல நதியில். சோ நத்யாம் மீனஹா அஸ்தி, மீனஹா குத்ர அஸ்தி, மீன் எங்க இருக்கு, மீனஹா நத்யாம் அஸ்தி, மீன் நதியில் இருக்கிறது. ஜலம் குத்ர அஸ்தி, ஜலம் நத்யாம் அஸ்தி, நத்யாம் ஜலம் அஸ்தி வா, நதியில தண்ணி இருக்கா, நத்யாம் ஜலம் நாஸ்தி, நதியில தண்ணி இல்லை. நௌகா குத்ர சலதி, படகு எங்க போகிறது, எங்கன்னா எந்த இடத்துல போயிட்டு இருக்கு. நௌகா நத்யாம் சலதி, படகு நதியில் செல்கிறது. பாலகா குத்ர தரதி, பையன் எங்க நீச்சல் அடிக்கிறான். பாலகா நத்யாம் தரதி, பையன் தண்ணியில ஆற்றில் நீந்துகிறான். இது மாதிரி எங்கெங்கெல்லாம் ஈ வருதோ எல்லா இடத்துக்குமே யாம் வரும். பட் அந்த ஈய வந்து எடுத்துருந்தோம். எக்ஸாம்பிள் துரோணி பக்கெட், துரோண்யாம் கிம் அஸ்தி, துரோண்யாம் ஜலம் அஸ்தி, துரோண்யாம் ஜலம் நாஸ்தி, துரோண்யாம் பத்திரம் அஸ்தி, இலை இருக்கு. இது மாதிரி பெண்பாலினத்தை சார்ந்த வார்த்தையா இருந்தா யாம் அப்படின்னு ஆட் பண்ணிக்கணும். அதே வந்து ஒரு பாலினமற்ற வார்த்தையா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம்பிள் கிரகம், தத் கிரகம், அது வீடு. அப்போ இங்கே வந்து ஆண் பாலினத்துக்கு எப்படி வருமோ அதே மாதிரிதான் அந்த பாலினமற்ற வார்த்தைகளுக்கும் வரும். சோ மார்கஹா மார்கேங்கிற மாதிரி கிரகம் அப்படின்னா வீடு, கிரஹே அப்படின்னா வீட்டில். சோ கிரஹே கிம் அஸ்தி, வீட்டில் என்ன இருக்கிறது. கிரஹே தூரதர்ஷனம் அஸ்தி, வீட்டில் தொலைக்காட்சி இருக்கு அல்ல டிவி இருக்கு. கிரஹே சங்கணக்கம் அஸ்தி, வீட்டுல கம்ப்யூட்டர் இருக்கு. கிரஹே ஆசந்தஹா அஸ்தி, வீட்டுல சேர் இருக்கு. கிரஹே மாதா அஸ்தி, வீட்டுல அம்மா இருக்காங்க. கிரஹே அனுஜஹா அஸ்தி, வீட்டில் தம்பி இருக்கிறான். இது மாதிரி வீட்டில் அப்படிங்கிறதுக்கு கிரஹே, வீடுங்கிறதுக்கு கிரகம், வீட்டில் அப்படிங்கிறதுக்கு கிரஹே. ஓகேவா? சோ இன் ஷார்ட், அந்த இடத்தில் இல்ல அதில் இல்ல தமிழ்ல எங்கெங்கெல்லாம் இல்லுன்னு நம்ம சொல்லுவோமோ அங்கெல்லாம் வந்து சமஸ்கிருதத்துல வந்து ஆண்பாலா இருந்தாலோ பாலினமற்ற வார்த்தையா இருந்தாலோ ஏ அப்படின்னு ஆட் ஆயிடும். மார்கஹா மார்கே, கிரகம் கிரஹே. அதே பெண்பாலின வார்த்தையா இருந்தா யாம் அப்படின்னு ஆட் ஆகும். ஈல முடிஞ்சா மட்டும் ஈய எடுத்துட்டு யாம் ஆட் ஆகும். ஷார்ட்டா ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாமா? உங்க வீட்டுல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஒரு 2-3 ஆப்ஜெக்ட்ஸ் பேரை சொல்லி அது எங்க இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. கிரஹே தூரதர்ஷனம் அஸ்தி, வீட்டில் தொலைக்காட்சி இருக்கிறது. கிரஹே வெஜனம் அஸ்தி, வீட்டில் மின்விசிறி இருக்கிறது. கிரஹே புஸ்தகம் அஸ்தி, வீட்டில் புஸ்தகம் இருக்கிறது. கிரஹே ஸ்யூதக அஸ்தி, வீட்டில் பை இருக்கிறது. பவதி குத்ர அஸ்தி, துவம் குத்ர அசி. அகம் பாண்டிச்சேரி நகரே வசாமி, அகம் கிரஹே அஸ்மி. கிரஹே அஸ்மி இல்ல நகரம் அப்படின்னா நகரம், கிரகம் கிரஹேங்கிற மாதிரி நகரம் நகரே, பாண்டிச்சேரி நகரே அஸ்மி. நகரே பாண்டிச்சேரி நகரே வசதி வசாமி, வசாமி வசாமி. இதானிம் கிரஹே அஸ்மி. கிரஹே வாதாயனம் அஸ்தி, வீட்டில் விண்டோ இருக்கிறது. கிரஹே ஜலம் அஸ்தி, வீட்டில் தண்ணீர் இருக்கிறது. கிரஹே வஸ்திரம் அஸ்தி, வீட்டில் துணி இருக்கிறது. கிரகம் குத்ர அஸ்தி,
गृहं मम गृहं सिङ्गपूर् देशम् अस्ति। देशः देशे, मार्गः मार्गे, देशे सिङ्गपूर् देशे अस्ति। गृहे पीठिका अस्ति। गृहे कूपी अस्ति। गृहे लेखनी अस्ति। मार्गे उद्यानम् अस्ति। गृहे पात्रम् अस्ति। வீட்டில் பாத்திரம் இருக்கிறது. अत्र उच्चारणदोषः कश्चन दृश्यते. पात्तिरम् இல்ல பாத்திரம், பாத்தீரம் ஈ மாதிரி கேட்கிற நடுவுல பாத்தீரம் அப்படி வராது, பாத்திரம். ஓகே. गृहे சஷகः अस्ति. வீட்டில் டம்ளர் இருக்கிறது. गृहे छुरिका अस्ति. வீட்டில் கத்தி இருக்கிறது. गृहे द्रोणी अस्ति. வீட்டில் பக்கெட் இருக்கிறது. उत्तमम्. गृहे दर्पणः अस्ति. गृहे कन्दुकम् अस्ति. गृहे दर्पणः अस्ति न வீட்டில் கண்ணாடி இருக்கிறது, மிரர். गृहे கங்கதம் अस्ति. வீட்டில் சீப்பு இருக்கிறது. गृहे कार्यानम् अस्ति. வீட்டில் கார் இருக்கிறது. गृहे दूरवाणी अस्ति. अहं गृहे अस्मि. गृहे लेखनी अस्ति. गृहे द्विचक्रिका अस्ति. गृहे जलम् अस्ति. வீட்டில் தண்ணீர் இருக்கிறது. गृहे दूरवाणी अस्ति. வீட்டில் டிவி இருக்கிறது. गृहे पुष्पम् अस्ति. வீட்டில் பூ இருக்கிறது. इदानीं पेटिका अस्ति. पेटिका पेट्टि. पेटिकायां किं किम् अस्ति वदन्ति वा? पेट्टिल என்னென்ன இருக்கு? पेटिकायां दर्पणम् अस्ति. दर्पणः. பெட்டியில கண்ணாடி, दर्पणः अस्ति. பெட்டியில கண்ணாடி இருக்கு. पेटिकायां கங்கதம் अस्ति. பெட்டியில சீப்பு, கங்கதம் தானே? ஆமா. ओके सर. कङ्कतम् अस्ति. पेटिकायां कङ्कतम् अस्ति. पेटिकायां कुञ्चिका सावी इरुक्कु. कुञ्चिका अस्ति. पेटिकायां कङ्कतम् अस्ति. பெட்டியில் சீப்பு இருக்கிறது. पेटिकायां சத்திரம் अस्ति. பெட்டியில் குடை இருக்கிறது. पेटिकायां शङ्खः अस्ति. பெட்டியில் சங்கு இருக்கிறது. पेटिकायां घण्टा अस्ति. பெட்டியில் மணி இருக்கிறது. घण्टा घण्टा இல்ல घण्टा अस्ति. पेटिकायां कर्तरी अस्ति. पेटिकायाम् अङ्कनी अस्ति. पेटिकायां लेखनी अस्ति. पेटिकायां करवस्त्रम् अस्ति. पेटिकायां मापिका अस्ति. पेटिकायां धनम् अस्ति. पेटिकायां शाटिका अस्ति. उत्तमम्. कूप्यां किम् अस्ति? कूप्यां तैलम् अस्ति. कूप्यां जलम् अस्ति. उत्तमम्. पेटिकायां पुस्तकम् अस्ति. पेटिकायां लेखनी अस्ति. पेटिकायां दर्पण अस्ति. दर्पणः वा? कन्नडि. कन्नडि. दर्पणः अस्ति. दर्पणः अल दर्पणः. दर्पणः. यस्, दर्पणः अस्ति. दर्पणः अस्ति. पेटिकायां चित्र अस्ति. किम् अस्ति? चित्र, ஒரு படம், चित्रं. चित्रम् अस्ति. पेटिकायां धनम् अस्ति. பணம் இருக்கு.
पेटिकायां पदकम् अस्ति पेटिकायां दर्पणः अस्ति पेटिकायां फेनकम् अस्ति पेटिकायां वस्त्राणि अस्ति वस्त्रम् अस्ति वस्त्रम् ओके पेटिकायाम् उपनेत्रम् अस्ति பெட்டியில் கண்ணாடி இருக்கிறது पेटिकायां वस्त्रम् अस्ति பெட்டியில் துணி இருக்கிறது पेटिकायां ஆபரணமா ஆபரணம் 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 ஜுவல் நகைகள் पेटिकायां ஆபரணம் अस्ति பெட்டியில் நகை இருக்கிறது எஸ் எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாடசாலா இல்ல வித்யாலயா ரெண்டுல ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாடசாலா அப்படின்னாலும் வித்யாலயா அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான். ஸோ பாடசாலா பெண்பாலினத்தை சார்ந்த வார்த்தை. ஸோ பாடசாலாயாம் சாத்ரா அஸ்தி, மாணவன் ஸ்கூலில் இருக்கிறான். வித்யாலயே சாத்ரா அஸ்தி, மாணவன் ஸ்கூலில் இருக்கிறான். ஸோ வித்யாலயா பாடசாலா. विद्यालये शिक्षकः अस्ति, विद्यालये कृष्णफलकम् अर्थमपि वदतु भगिनि. विद्यालये शिक्षकः अस्ति, பள்ளியில் ஆசிரியர் இருக்கிறார். विद्यालये कृष्णफलकम् अस्ति, பள்ளியில் கரும்பலகை இருக்கிறது. उत्तमम्. पाठशालायां क्रीडाङ्गणम् अस्ति, பள்ளியில் விளையாடும் இடம் இருக்கிறது. किम् अस्ति? விளையாட்டு அரங்கம், விளையாடுற இடம். किम् अस्ति पाठशालायां? क्रीडाङ्गणम्. क्रीडाङ्गणम्. क्रीडाङ्गणम् न क्रीडाङ्गणम्. क्रीडाङ्गणम्. ग्री न क्री, क्रीडाङ्गणम् अस्ति. उत्तमम्. क्रीडाङ्गणम्. विद्यालये उद्यानम् अस्ति, பள்ளியில் பார்க் இருக்கிறது. विद्यालये छात्रः अस्ति, பள்ளியில் மாணவர்கள் இருக்கிறார்கள். மாணவன் இருக்கிறான். छात्रः மாணவன் இருக்கிறான். उत्तमम्. विद्यालये कुञ्चिका अस्ति, பள்ளியில் சாவி இருக்கிறது. पाठशालायाम् आसन्दः अस्ति, विद्यालये विद्यार्थी अस्ति. विद्यालये बालकः अस्ति, पाठशालायां कृष्णफलकम् अस्ति. पाठशालायां शिक्षकः अस्ति, विद्यालये शिक्षकः अस्ति, विद्यालये प्रयोगशाला अस्ति, पाठशालायां पुस्तकालयः अस्ति, पाठशालायाम् उद्यानम् अस्ति. विद्यालये दण्डः अस्ति, பள்ளியில் பிறந்து இருக்கிறது. வித்யாலயே கூப்பக அஸ்தி, பள்ளியில் கிணறு இருக்கிறது. ஸோ இது வந்து கொஞ்சம் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண எதுக்காக அப்படின்னா, இந்த ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம்ஸ். இப்படி லாஸ்ட் டைம் வந்து ராமஸ்ய அப்படிங்கிற ஃபார்ம்ஸ், அவனுடைய அப்படிங்கிற ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோமோ, அதே மாதிரி அந்த இடத்தில் அப்படிங்கிற ஃபார்ம்ஸும் வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம்ஸ். இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ற ரெஃபரன்சஸ் மெட்டீரியல்ஸ்க்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல ட்ரை பண்ற எல்லா எக்ஸசைசஸையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம், நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். ஸோ இன்கேஸ் நீங்க லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தன்யவாதா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.